சின்னத்திரை சீரியல்களில் நடித்து பிரபலமானவர் தான் நடிகை ஆலியா மானசா. இவர் முதல்ல விஜய் டிவில ஒளிபரப்பான ராஜா ராணி சீரியல் மூலம் பட்டி தொட்டி எங்கும் ஃபேமஸ் ஆனார். அந்த சீரியல்ல நடித்த போதுதான் ஆலியா மானசாவுக்கும் சஞ்சீவுக்கும் இடையே காதல் ஏற்பட்டது. சீரியல் ஜோடியாக இருந்த இவர்கள் பின்னர் ரியல் ஜோடியாகவே மாறினார்கள். இந்த ஜோடிக்கு கடந்த 2019ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. திருமணத்திற்கு பின்னர் குழந்தைகள் பிறந்ததால் சில ஆண்டுகள் சீரியல் பக்கம் தலை காட்டாமல் இருந்த ஆலியா மானசா கடந்த 2022ஆம் ஆண்டு விஜய் டிவியிலிருந்து சன் டிவிக்கு தாவினார். சன் டிவியில் ஒளிபரப்பான இனியா என்கிற சீரியலில் நாயகியாக நடித்தார் ஆலியா. அதே போல சஞ்சீவும் சன் டிவியில் கயல் என்கிற சீரியலில் ஹீரோவாக நடிக்க கமிட்டானார். அந்த சீரியல் தான் தற்போது டிஆர்பியில் சக்கப்போடு போட்டு வருகிறது. சின்னத்திரையை பொறுத்தவரை அதிக சம்பளம் வாங்கும் நடிகைகளுள் ஆலியா மானசாவும் ஒருவர். இவர் ஒரு நாளைக்கு 50,000 சம்பளமாக வாங்கி வருகிறாராம். சின்னத்திரை மூலம் நன்கு சம்பாதித்து வரும் சஞ்சீவ் ஆலியா மானசா ஜோடி அண்மையில் சென்னையில் பல கோடி செலவில் தங்கள் சொந்த வீட்டை கட்டி அதில் குடியேறினர். சினிமா மற்றும் சின்னத்திரை நட்சத்திரங்கள் அதிக அளவில் சம்பளம் வாங்குவதால் அதை அவர்கள் ஏதாவது பிசினஸில் முதலீடு செய்வதை வழக்கமாக வைத்துள்ளனர். அந்த வகையில் நடிகை ஆலியா மானசாவும் தற்போது புது பிசினஸ் ஒன்றை தொடங்கி அதன் மூலம் நல்ல வருமானம் ஈட்டி வருகிறார். அதன்படி கேரள மாநிலம் ஆலப்புழாவில் போட் ஹவுஸ் மிகவும் பிரபலம். அங்குள்ள போட் ஹவுஸில் விடுமுறையை கழிக்க இந்தியா மட்டுமின்றி உலக நாடுகளை சேர்ந்த பலரும் ஆலப்புழா நோக்கி படையெடுத்து வருகின்றனர். போட் ஹவுஸில் தங்க ஒரு நாளைக்கு 1000 கணக்கில் வசூலிக்கப்படுகிறது. அந்த வகையில் ஆலியா மானசாவும் தற்பொழுது சொந்தமாக போட் ஹவுஸ் ஒன்றை வாங்கியிருக்கிறாராம். அந்த போட் ஹவுஸின் விலை ரூபாய் 2 கோடியாம். அதில் நவீன வசதிகளுடன் கூடிய படுக்கை அறைகள், பிரம்மாண்ட டைனிங் ஹால், டிஜே என சகல வசதிகளும் இருக்கிறது. புது பிசினஸில் காலடி எடுத்து வைத்துள்ள ஆலியா மானசாவுக்கு வாழ்த்துக்கள் குவிந்த வண்ணம் உள்ளது. ஓகே வியூவர்ஸ், இது போல சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.